வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருகை தர உள்ளார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம், அதிமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அதிமுக ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்? அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கான முயற்சியில் கொஞ்சம் கூட அவரது ஈடுபாடு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அரசியல் களம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவது காலத்தின் கட்டாயம். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே தவற விடுகிறார் என்றும், ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைக்காமல் அவரது சூழ்ச்சிக்காக, அவரது பதவிற்காக தற்பொழுது செயல்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் ஏற்றதிலிருந்துதான் பல்வேறு பிரச்சனைகளாக அதிமுகவில் வந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக வருகின்ற சட்டசபை தேர்தல் அமையும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் அவர்களது பங்களிப்பு அதிமுகவிற்கு தேவை என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள், தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை நோக்கி சென்றுள்ளனர். அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் குவிந்த தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முறையிட்டு வருகிறார்கள். அதிமுகவின் நிலைப்பாடு என்னவென்றால், வெற்றியடைவதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளையும் அதிமுகவின் தலைமைக்கு முன்வைத்துள்ளனர். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தொண்டர்கள் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது பல்வேறு அதிமுகவின் அரசியல் திருப்புமுனையாக மாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டது.